இதுவும் ரேபிட் மாதிரி தான். 2 பேர் சொல்லுவோம். உங்க 2 பேர்ல யார் ரொம்ப பொசசிவ்? யார் கிடையாது. இவங்க தான் பொசிசிவ். நான் பொசிசிவா இருப்பேன், நான் காட்டிக்க மாட்டேன். எவன் பார்க்க போறான் அப்படின்னு ஒரு இல்ல ஐயோ! இந்த இது இல்லம்மா, நான் அப்படி சொல்லும் போது யார் ரொம்ப எமோஷனல்? அண்ணா 2 பேரும் நான் தான்டா. அப்படியா? கம்பேர் 2 பேருமே எமோஷனல் தான். ஆனா அவங்க தான் வின்னு. இந்த லாஸ்ட் ஒரு பாயிண்ட்ல ஃபோன் யார் அதிகமா யூஸ் பண்றது? அமர். அதிகமா இல்ல, ரொம்ப 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 இன்ஃபினிட்டி போட்டுக்கலாம் அவ்வளோ. அதாவது 24 ஹவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா கடவுள்கிட்ட டைம் கேக்குறான், 1 hour கொடுங்க ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பான். டிஜிட்டல்ல கொஞ்சம் அப்டேட்டா இருக்கணும். ஏன்னா நம்ம வேலையே தானே. ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும் அதுக்கு தான் போக முடியும் தவிர சும்மா பேசுறது சாட் அப்படிலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஃபோன் பண்ணி பேசுவோம், அவ்வளோதான். அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு இல்லை ப்ரோ. டிஜிட்டல் மீடியாவில் என்ன நடக்குது அப்படி சும்மா அப்படி கண்டென்ட்ஸ்க்காக சொல்லிக்கணும். இல்ல வேற ஒரே என்டர்டைன்மெண்ட் அதானே ப்ரோ. இப்போ பாப்பா இருக்காங்க, பாப்பா கூட விளையாடு. பாப்பா அவனும் பாப்பான். சரி 2 பேரும் பாப்போம். 2 பேரும் பாப்போம். அவன் போக்க மேல யார் ரொம்ப ரொமான்டிக்? இல்ல 2 பேரும் அதான் சொல்றோம்ல, லைக் ரொம்ப அது நான் போய் சொல்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட கேக்குறீங்க. உண்மையா ரொம்ப இந்த ரொமான்டிக்னா எனக்கு தெரியாது, கேரிங்கா இருக்கும். ம்ஹும். இவளுக்கு என்ன தேவை அதை நான் புரிஞ்சுட்டு பண்ணுவேன், எனக்கு என்ன தேவையோ அதை அவள் புரிஞ்சுட்டுவான். அதுதான் லவ். ரைட். அப்படிதான் இப்போ இருக்கும். இவளுக்கு குழந்தை ரொம்ப நேரம் குழந்தை வச்சிருக்கா, அவளால முடியல ஃபெட்டப்பா இருக்குன்னா நான் அவ கூப்பிட்டு ஒரு 1 hour வச்சுப்பேன். ஸோ அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச லவ். இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், நான் வந்து என்ன காம் டவுன் பண்ணுவா, ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பா. பசியில் இருக்கான், ஐயோ மூஞ்சிலாம் தெரியுது, தலை தெரியுது, பசியில் இருக்கான், இந்த 500 ரூபாய் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடு, இல்லை இருந்தால் நான் சமைச்சு எடுத்துட்டு வந்து தரேன். அது லவ். யார் ரொம்ப ஏதாவது ஒரு விஷயம்னா ரொம்ப ஸ்டபனா இருக்கிறது, அது ஒரு பாசிட்டிவ் திங் ஆகட்டும் இல்லைன்னா சண்டை கிண்டை, யார் ரொம்ப அது லைக் தேவையான விஷயத்துக்கு கண்டிப்பா ஸ்டப்பனா நின்று அது நடந்தே ஆகணும் அப்படின்னு நிற்பேன். ஒரு விஷயம் நமக்கே தெரியும் அது தேவையில்லை, தேவையா இருக்கணும் அப்படிலாம் இல்ல. ஏதாவது ஒரு விஷயம் தேவையில்லைன்றது நமக்கே தெரியும், இருந்தாலும் சும்மா கேட்டு பார்ப்போம், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுருவேன். கேட்டு பார்ப்போம்னு இருக்கும், அது கேட்டோன்னு நடந்துச்சுன்னா ஓகே. அது கொஞ்சம் சும்மா கொஞ்சம் போராட்டம்.